ராயன் படத்தை விட எந்த விதத்துல லப்பர் பந்து குறைஞ்சு போச்சு, தங்கலான் குறைஞ்சு போச்சு. மகாராஜா கூட ஏதோ ஒரு இடத்துல அவங்க விருது கொடுத்துருக்காங்க, மகாராஜா கூட சேர்த்துக்கிட்டாங்க, ஏதோ ஒன்றத்துல சேர்த்துட்டாங்க. ஆனா தங்கலான் எந்த விதத்துல குறைஞ்சு போச்சு? காலம் கடந்தாலும் அந்த காலகட்டத்துல எப்படி பெண்கள் ரவிக்கு அணிஞ்சாங்க, கதராடை எப்படி உடுத்துனாங்க, எப்படி ஆங்கிலேயர்கிட்ட என்ன மாதிரியான பிரச்சனைகள் பிரஷர் அவங்க சந்திச்சாங்க, கண்காணிகள் என்ன மாதிரியான வேலைகள் பார்த்தாங்க, அடித்தட்டு மக்கள் எவ்வளவு தூரம் கொடூரப்படுத்தப்பட்டாங்க, இதையெல்லாம் அவ்வளவு நேர்த்தியாக அந்த படம் பேசியிருந்தது. அப்புறம் இன்னொன்னு, கேப்டன் மில்லர்னு ஒரு படத்துக்கு வந்து தனுஷ் விருது கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த படம் அவர் நடிச்ச படத்துக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அந்த படம் ஏன்டா எதுக்குடா விருது கொடுத்தாங்கன்னு போய் அந்த விருது பட்டியலுக்குள்ள போய் என்ன கேட்டகரியில் விருது கொடுத்தாங்கன்னு பார்த்தா சிறந்த உடை அலங்காரம் அப்படின்னு அது விருது கொடுத்துருக்காங்க. கேப்டன் மில்லர்ல உடை அலங்காரம் வெள்ளக்காரம் போட்டது அங்க போட்டது ரைட். அதை விட மிகச் சிறப்பான உடை அலங்காரம் தங்கலான்ல இருக்கு. அதே மாதிரி லப்பர் பந்துல காலத்தை தாண்டி கிராமங்கள்ல இருக்கிற ஈகோயிசம், கிராமங்கள்ல இருக்கிற சாதி பாகுபாடு, கிராமங்கள்ல இருக்கிற பல்வேறு சிக்கல், நடைமுறை சிக்கல்களை ஒரு கிரிக்கெட் விளையாட்டை மையமா வச்சு அதுல ஒரு அழகான காதலை வச்சு அந்த காதலுக்கு இடையில் நடக்கிற மோதலை வச்சு சமூக நீதியை பேசுகிற படமாக அந்த படம் மக்களால் கொண்டாடப்பட்ட படம். வெறியாட்டத்தை தவிர ராயன் எதுவும் பேசல. ஆனால் இதுல எனக்கு தனுஷ் மேல எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா தனுஷ் ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர். அவருக்கு இந்த விருது கொடுத்ததே அவரை தன் வசப்படுத்திக் கொள்வதற்காக ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த விருது. இப்ப அதெல்லாம் தான் கேள்விகளாக வந்த பிறகு நீங்க கேட்கிற கேள்வியை, நீங்க கேட்கிற பதில அவர் அந்த ரசிகர்கள் மத்தியில கல்லூரியில போய் அவர் பேசுறாரு. எனக்கு வந்து அன்னைக்கு யாருமே சொல்ல, அது ஒரு கனா காலத்துல நான் நடிச்சேன், எதுவுமே சொல்லல. அப்புறம் நான் புதுப்பேட்டையில கிடைக்கும்னு பார்த்தாங்க, சொன்னாங்க, எல்லாருமே நம்பினேன், நடக்கல. இது இப்ப நான் நம்பவே இல்லை. எனக்கு 2 விருது கொடுத்தாங்க. ஆனால் கலாமாஸ் வந்து தன்னுடைய மகனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகி இந்த தனுஷ் தான் வாங்கி கொடுத்துருக்காருங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க மீடியா, சோசியல் மீடியா. இல்லை, அது கலாம் மாஸ்டர் நினைச்சா ஒரு காரில் 9 கார் வாங்கக்கூடிய வசதி படைத்தவர்கள். அவங்களுக்குலாம் ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லைங்க. ராயன் படத்தை விட எந்த விதத்தில் லப்பர் பந்து குறைஞ்சு போச்சு, தங்கலான் குறைஞ்சு போச்சு. மகாராஜா கூட ஏதோ ஒரு இடத்துல அவங்க விருது கொடுத்துருக்காங்க, மகாராஜா கூட சேர்த்துக்கிட்டாங்க, ஏதோ ஒன்றத்தில் சேர்த்துட்டாங்க. ஆனால் தங்கலான் எந்த விதத்தில் குறைஞ்சி போச்சு? காலம் கடந்தாலும் அந்த காலகட்டத்தில் எப்படி பெண்கள் ரவிக்கு அணிஞ்சாங்க, கதராடை எப்படி உடுத்துனாங்க, எப்படி ஆங்கிலேயர்கிட்ட என்ன மாதிரியான பிரச்சனைகள் பிரஷர் அவங்க சந்திச்சாங்க, கண்காணிகள் என்ன மாதிரியான வேலைகள் பார்த்தாங்க, அடித்தட்டு மக்கள் எவ்வளவு தூரம் கொடூரப்படுத்தப்பட்டாங்க, தங்கத்தை எப்படி எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து சாகடிச்சாங்க, எதிர் கேள்வி கேட்டால் கொன்றுவானுங்க. இதையெல்லாம் அவ்வளவு நேர்த்தியாக அந்த படம் பேசி இருந்திருக்கும். அப்புறம் இன்னொன்று, கேப்டன் மில்லர்னு ஒரு படத்துக்கு வந்து தனுஷ் விருது கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த படம் அவர் நடித்த படத்துக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அந்த படம் ஏன்டா எதுக்குடா விருது கொடுத்தாங்கன்னு போய் அந்த விருது பட்டியலுக்குள்ளே போய் என்ன கேட்டகரியில் விருது கொடுத்தாங்கன்னு பார்த்தா சிறந்த உடை அலங்காரம் அப்படின்னு அது விருது கொடுத்துருக்காங்க. கேப்டன் மில்லரில் உடை அலங்காரம் வெள்ளக்காரம் போட்டது அங்கே போட்டது ரைட்டு. அதை விட மிகச் சிறப்பான உடை அலங்காரம் தங்கலான்ல இருந்துச்சு. நேர்த்தியாக இருந்துச்சு. ஒரு பருத்தி ஆடை எப்படி பயன்படுத்துவாங்க சார், அந்த ரவிக்கை அந்த காட்சியை இன்னைக்கு வரைக்கும் யாரும் அப்படி தெளிவாக சொன்னதில்லை. இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக அப்போல்லாம் வந்து ஒன்றிணைந்த கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாம் ஒன்றா தானே இருந்துச்சு. பிரிக்கப்படாத மாநிலங்கள் மாநிலமாக இருந்த காலகட்டத்தில் மார்புக்கு வரி போட்ட அந்த மாதிரி அட்ராசிட்டியில் நடந்திருக்கு. நீ ஜாக்கெட் போடணும்னா தனியாக வரி கட்டணும். எப்பேற்பட்ட கொடுமைகள் இங்கே நடந்திருக்கு. அப்போ அதையெல்லாம் மிக அழகாக, ரொம்ப கவித்துவமாக, நேர்த்தியாக சொன்ன படம் தங்கலான். விக்ரம் வந்து 3 கெட்டப்ல தன்னுடைய உழைப்பை கொட்டி இருப்பார். அந்த கதையம்சமும் சரி, அந்த விஷயங்களும் சரி. இப்போ கேஜிஎஃப்ன்றது வந்து ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக வந்துச்சு. கோலார் தங்கவயலினுடைய இன்னொரு டைமென்ஷன் கற்பனை கதை. பட் இந்த படம் வந்து யதார்த்தத்தையும் அந்த காலகட்ட விஷயங்களையும் பேசிச்சு. அதில் சமூக நீதி தெரியலையா? அதில் எங்கே உடையாளங்காரம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? இல்லை அதை விட எந்த விதத்தில் ராயன் உயர்ந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் நம்ம. அதே மாதிரி லப்பர் பந்தில் காலத்தை தாண்டி கிராமங்களில் இருக்கிற ஈகோயிசம், கிராமங்களில் இருக்கிற சாதி பாகுபாடு, கிராமங்களில் இருக்கிற பல்வேறு சிக்கல், நடைமுறை சிக்கல்களை ஒரு கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வச்சு அதில் ஒரு அழகான காதலை வச்சு அந்த காதலுக்கு இடையில் நடக்கிற மோதலை வச்சு சமூக நீதியை பேசுகிற படமாக அந்த படம் மக்களால் கொண்டாடப்பட்ட படம். அப்போ இந்த படங்கள் இன்னும் நிறைய சொல்ல முடியும் என்னால். கொட்டுக்காலின் உட்பட நிறைய படங்களை சொல்ல முடியும் அந்த ஆண்டில் வந்த படங்களில். இதெல்லாம் பேசாத ஒரு விஷயம் ராயனில் என்ன பேசுச்சு?
ரத்த வெறியாட்டத்தை தவிர ராயன் எதுவும் பேசல. ஆனால் இதில் எனக்கு தனுஷ் மேலே எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா தனுஷ் ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர். அவருக்கு இந்த விருது கொடுத்ததே அவரை தன் வசப்படுத்திக் கொள்வதற்காக ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த விருது. இப்போ அதெல்லாம் தான் கேள்விகளாக வந்த பிறகு நீங்கள் கேட்குற கேள்வியை, நீங்கள் கேட்குற பதிலை அவர் அந்த ரசிகர்கள் மத்தியில் கல்லூரியில் போய் அவர் பேசுகிறாரு. எனக்கு வந்து அன்றைக்கி யாருமே சொல்ல, அது ஒரு கனா காலத்தில் நான் நடித்தேன், அப்போ எதுவுமே சொல்லலை. அப்புறம் நான் புதுப்பேட்டையில் கிடைக்கும்னு பார்த்தாங்க, சொன்னாங்க எல்லாருமே, நம்பினேன், நடக்கலை. இது இப்போ நான் நம்பவே இல்லை, எனக்கு 2 விருது கொடுத்துருக்காங்க. நீங்கள் காலங்கள் தாண்டினாலும் யாருக்கு என்ன வேணுமோ அதை ஈஸியாக பயன்படுத்தி. இப்போ ஜூரியாக இருந்தது நம்ம கலா மாஸ்டர், அவங்க தலைமையில் தான் அந்த எல்லாமே நடந்திருக்கு. அப்போ கலா மாஸ்டருக்கு வந்து ராயனை விட இந்த படங்கள்லாம் இதில் தரம் குறைந்திருக்குன்னு சொல்ல முடியுமா அவங்களால? ஆனால் கலாமாஸ் வந்து தன்னுடைய மகனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகி இந்த தனுஷ் தான் வாங்கி கொடுத்துருக்காருங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க மீடியா, சோசியல் மீடியா. இல்லை, அது கலா மாஸ்டர் நினச்சா ஒரு காரில் 9 கார் வாங்கக்கூடிய வசதி படைத்தவர்கள். அவங்களுக்குலாம் ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லைங்க. அவங்கெல்லாம் தேசிய விருது கிடைச்சதுக்கும் கலா மாஸ்டர் கார் வாங்கி தன் மகனுக்கு பரிசு கொடுத்ததுக்கும் ரெண்டே கனெக்ட் பண்றவங்க பண்ணுவாங்க சார். சரி, அப்படியே வாங்கி கொடுத்தாதா சொன்னாலும் என்ன தப்புன்னு கேள்வி கேட்பாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் கார் வாங்கி கொடுத்ததோ இல்லை இவர் கார் வாங்கிக்கிட்டதோ எனக்கு முக்கியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கலை படைப்பில் அரசியல் கலந்துருக்கு. ஒரு இதை விட பெட்டரான ஒரு படைப்புகள், கண்ணுக்கு தெரிஞ்ச படைப்புக்கு அவார்டு கொடுக்கல, விருது கொடுக்கல. அப்போ உங்கள் விருது மேலே எங்களுக்கு சந்தேகம் வருது, உங்கள் விருதுகள் மீது அவமரியாதை வருது. இந்த விருதே தேவையில்லடா, மக்கள் ஏற்றுக்கிட்டானா? இப்போ நீங்கள் விருது கொடுத்தாலும் கொடுக்கலனால லப்பர் பந்து வந்து தி கிரேட் ஃபிலிம், ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். அதாவது வணிக ரீதியாக வெற்றி பெற்ற படம், சமூக ரீதியாக வெற்றி பெற்ற படம். இப்போ தங்கலான் வணிக ரீதியாக வெற்றி பெறலை, ஆனால் காலத்துக்கும் பேசக்கூடிய படம். அந்த தங்கலான உலக திரைப்பட விழாக்களில் போட்டு காட்டினா ரசித்து கொண்டாடுறாங்க. கொட்டுக்காளிக்கு இங்கே மரியாதையே கிடையாது, கமர்ஷியலே இல்லை, அவுட்டு. ஆனால் உலக திரைப்பட விழாக்களில் ஏராளமான விருதுகளை வாங்கின படம் கொட்டுக்காளி. நமக்கெல்லாம் அது கமர்ஷியல் படம் கிடையாது, எனக்கு அதில் உடன்பாடம் இல்லை. அது ஆர்ட் ஃபிலிம், அவ்வளோதான். அது நீங்கள் வணிக ரீதியாக தியேட்டர் கொண்டாந்ததே ஃபஸ்ட்டு தப்பு. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா விருது கொடுப்பீங்க. இதே மாதிரி தான் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில் வந்து ஒரு விருது தலைக்கூத்தல் குறித்து சொல்லப்பட்ட ஒரு படத்தில் ஒரே மாதிரி கருத்து கொண்ட 2 படம் வந்தது. ஒரு படம் கேடி கருப்பு துறைன்னு ஒரு படம் வந்தது, அப்புறம் இன்னொரு படம் வந்து பங்காரமாக ஏதோ ஒரு படம் ஒன்று வந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி இயக்கி இருந்த அந்த பங்காரமாக ஏதோ ஒரு அந்த படத்துக்கு தான் வந்து கொடுத்தாங்க விருது. அதை விட மிக அழகாக நேர்த்தியாக வணிக ரீதியாக வெற்றி பெற்ற கருப்பு துறை என்கிற அந்த படத்துக்கு கிடைக்கல. ஏன்னா மிக நேர்த்தியாக சொன்ன படம், பட் அங்கே லாபி. ஆக விருதுகள் எல்லாமே இப்படி தான் இருக்குது. பட் தனுஷ் வந்து அவருடைய ஆதங்கத்தை என்ன கொட்டுறாருன்னா, எல்லாரும் என்னை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, எனக்கு 2 விருது கிடச்சிருக்கு, தமிழை நான் விருது வாங்கியிருக்கேன், சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக இந்த விருதில் ஏதோ அரசியல் இருக்குன்னு பேசுகிறாங்கன்ற மாதிரி அவர் அந்த அர்த்தத்தில் தான் பேசியிருக்காரு.